ஆனா உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் சனி செவ்வாயினுடைய இணைவுல இருக்காரு. அப்போ சும்மா ஊருக்காக கல்யாணம் பண்ணிட்டு அவமானப்பட்டுட்டு இருந்திருப்பீங்களே. எனக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும்? ஐடி ஃபீல்ட். ஹவ் இஸ் மை ராகுதசா? குடியுரிமை பிஆர் வெளிநாட்டில் கிடைக்குமா? வெளிநாட்டில் எனக்கு 2வது திருமணம் கிடைக்குமா? 21/2/90. விவேக் தானே? 8:36 AM மதுரை. தனுசு பூராடம் 8-12 எப்படி இருக்கு? 8-12 நல்ல சுபத்துவ அமைப்புகள்ல இருக்கு. 8-12 சுபத்துவம். 11ஆம் பாவகத்தை பாருங்க பிரதர். உங்க ஜாதகம் லக்னாதிபதி கூட பெருசா இந்த அமைப்பு இல்லைன்னு சொல்லுவேன். 10ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஒரு அளவுக்கு நல்ல தன்மையில தான் இருக்கிறாரு. குறிப்பாக இந்த ஜாதகத்துல 11ஆம் பாவகம் நல்லா இருக்கு. சனி அட்டகாசமா இருக்கிறாரு இந்த ஜாதகத்துல. சனி சுபத்துவமான்னு கேட்டீங்கன்னா 3 டிகிரியில் சுக்கிரனோட சுபத்துவம். ஆனா உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் சனி செவ்வாயினுடைய இணைவுல இருக்காரு. அப்போ சும்மா ஊருக்காக கல்யாணம் பண்ணிட்டு அவமானப்பட்டுட்டு இருந்திருப்பீங்களே. எப்ப நடந்திருக்கு? செவ்வாதசை, சந்திரதசை, சந்திரதசை. சந்திரன் 5ஆம் அதிபதி தசை 2020க்கு பிறகு. பிரதர், சுக்கிரன் வரும்போதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவீங்க, ஓகேங்களா? இப்ப சுக்கிரன் திரும்பவும் 2027 வரப்போறாரு. ஆனா என்ன, நட்பு ஸ்தானத்துக்கு ஒரு அளவுக்கு வந்துடுறாருன்றதுனால இந்த செவ்வாதசையில சுக்கிரதசை செவ்வாதசை நல்லா இருக்கும் பிரதர். செவ்வாதசையில சுக்கிரபுக்தி லேசான டல் பண்ணாலும் கூட, செவ்வாதசையில சுக்கிரபுக்தி லேசா டல் பண்ணாலும் கூட பரவாயில்ல. ஒரு அளவுக்கு உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம். நல்ல வேலையாக சுக்கிரன் சனியை சுபத்துவப்படுத்தி கெட்டு போயிட்டாரு. ஏன் தெரியுங்களா? அடுத்து வரக்கூடிய ராகு அப்படியே சனியை போல செயல்படணும். ராகு திசையில சும்மா வேற லெவல்ல இருக்க போறீங்க. யாருங்க நீங்க? எப்படிப்பட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வரீங்க? ராகு தசையில் குடும்பத்தோடு, மனைவியோடு, குழந்தைகளோடுன்னு சும்மா ஜாம் 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 ஜாம்னு இருப்பீங்க. ஏன்னா சனி எந்த தொடர்பை பெற்றிருக்காரோ அதை அப்படியே ராகு பிரதிபலிக்க போறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துல குருவின் சுக்கிரனின் தொடர்புல இருக்கக்கூடிய இந்த சனியை அப்படியே பிரதிபலிப்பாரு. ராகு தசையிலிருந்து அட்டகாசமா இருக்கும். அதற்கான பவுண்டேஷனை செவ்வாய் தசையிலிருந்து அப்படியே கேது புக்தியில இருந்து நடக்க ஆரம்பிக்கும் மெதுவா. செவ்வாதசை சுக்கிர புக்தி டல்ல அடிக்கத்தான் செய்யும். அது பெருசா நல்லா இல்ல. செவ்வாதசையில சுக்கிர புக்தி அப்படி ஒன்றும் பெருசா நல்லா இல்ல. செவ்வாதசையில சூரிய புக்தியும் 12ஆம் இடத்த 6ஆம் அமைப்புன்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப செவ்வாதசையில சந்திரன் புக்தி, அதோட செவ்வாய் புக்தி முடிஞ்சிடும். செவ்வாதசை முடிஞ்சிடும். ஆமா, சந்திரதசை 2028க்கு பிறகு பிரதர். ஆமா, 2028க்கு பிறகு சில மாற்றங்கள் ராகு தசையில நீங்க நல்லா இருக்கிறதுக்கான இடத்துக்கு கொண்டுட்டு போகும். கண்டிப்பா வெளியில தான் செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசை திரும்ப வர மாட்டீங்க. மதுரை பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டீங்க. அப்பப்ப போற மாதிரி இருக்கும். அது கூட நிரந்தரமா இருக்கிறது மாதிரியான விஷயம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து எல்லாம் பாருங்க, சரவீடு 12ஆம் அமைப்பு தசா புத்தி அப்படி இப்படின்னு நடக்கிறதால. சரிங்களா?